தாவேகாவில் இணைந்த பிறகு ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வந்த செங்கோட்டையனுக்கு அவரது ஆதரவாளர்கள் மற்றும் தாவேகாவினர் வரவேற்பு அளித்தனர். முதலே நான் கண்ட தலைவர் நாம் இதயங்களிலே குடிகொண்டிருக்கிற புரட்சித் தலைவர் அவர்கள் 3 முறை தமிழ்நாட்டில் நிரந்தர முதலமைச்சர், 2வது முறையாக நான் கண்ட தலைவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 5 முறை முதலமைச்சர். நாளை காணப்போகின்ற தலைவர் தமிழ்நாட்டை காலதாமதம் 1:30 மணிக்கு விமானம் வந்தவுடன் விமான நிலையத்திலே இறங்குகிற போது விமானத்தில் கோளாறு ஏற்பட்டிருக்கிறது என்று பெங்களூருக்கு சென்றார்கள். அங்கே 1 மணி நேரம் இந்த பணிகளை முடித்துவிட்டு மீண்டும் வருகிற போது என் உயிரின் மேலான சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், பெரியவர்கள் 5 மணி நேரம் எனக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் சொன்னால் உங்களை வெல்வதற்கு எந்த சக்தியாலுமே தமிழகத்திலே பிறக்கவில்லை என்று எல்லோரும் சொன்னார்கள். உங்கள் தலைவருக்கு எல்லோரும் சொன்னார்கள் உங்கள் தலைவரை சந்திக்க முடியுமா என்றார்கள். எங்களோடு வந்த 100 பேர்கள் 1.25 மணி நேரம் அவருக்கு சால் விடுவித்து உங்கள் துண்டை போட்டு அரவணைத்து ஒரு வரலாறு படைத்த தலைவர் தான் உங்கள் தலைவர் நேற்றை பார்த்து. ஆகவே சகோதரர்களாக இருக்கிற நீங்கள் மறந்து விடாதீர்கள். நாளை எதிர்காலத்தை நோக்கி நாம் பயணம் செய்ய போகிறோம். நாளை எதிர்காலம் மட்டுமல்ல, வரலாற்றை படைக்க போகிறோம். ஏன் சொன்னால் ஆண்ட ஆட்சிகளை ஆள வேண்டுமா? புதிய தலைமுறை ஒருவர் உருவாக்க வேண்டாமா? வேண்டும். மக்களுக்கு நல்ல முறையிலே பணியாற்றுவதற்கு ஏறத்தாழ ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் திரைப்படத்தில் நடித்தால் கிடைக்கும். தேவையில்லை. மக்கள் பணியாற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று வந்திருக்கிறார். தூய்மையான ஆட்சி, மக்கள் ஆட்சி, தமிழகம் அமைதி பூங்காவை காண்பதற்கு பேரறிஞர் அண்ணா அவர் கேட்கின்ற போது சொன்னதை போல, புரட்சித் தலைவர் சொன்னதை போல, அம்மா சொன்னதை போல என்னை கூட பத்திரிகை நண்பர் கேட்டார், இன்னும் அம்மா படத்தை வைத்துக் கொண்டிருக்க என்று கேட்டார்கள். ஜனநாயகம் இங்கே இருக்கிறது. யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். அங்கே உங்கள் படத்தை வைத்தால் தான் சிரிப்பீர்கள். ஆனால் எங்களை போன்றவர் எந்த படத்தை வைத்துக் கொண்டாலும் அரவணைத்து செல்கிற தலைவராக உங்கள் தலைவர் இருக்கிறார். ஆகவேதான் இந்த படத்தை பார்த்து பத்திரிகையாளர் கேட்கிற போது நான் சொன்னேன், 50 ஆண்டு காலம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய படத்தை வைத்துக் கொண்டிருந்த நான் ஒரே நாள் இந்த படத்தை மாற்றி இருந்தால் நீங்கள் என்ன கேள்வி கேட்கப் போகிறீர்கள்? துரோகி என்று சொல்ல எழுதியிருப்பீர்கள். துரோகம் இங்கே இந்த தமிழகத்தில், அதுவும் தமிழ்நாட்டுடைய வெற்றி கழகத்தில் எந்த வரலாறும் இல்லை. பணத்தை வைத்துக் கொள்ளலாம். எங்களை பொறுத்தவரையிலும் இங்கே எங்களிடத்தில் இருப்பது, எங்களிடத்திலே கொடுக்கப்பட வேண்டியது என்னென்று சொன்னால், நாங்கள் இங்கே தர்மத்தை காக்கிறோம். தர்மத்தை மட்டுமல்ல, எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஜாதி மத பேதமற்ற சமுதாயத்தை தமிழகத்தில் அழைப்பதற்கு, ஏழை மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு, ஊழலற்ற ஆட்சியை அகற்றுவதற்கு, மீண்டும் மறு ஆட்சி தமிழகத்தை புனித ஆட்சியை கொண்டு வருவதற்கு, இங்கே சுதந்திரமாக நீங்கள் பணி ஆற்றலாம் என்று அவருக்கு என்னை அரவணைத்து சொன்னார். உங்களை போன்ற இளைஞர்களை பார்க்கின்ற போது உங்களோடு சேர்ந்து நானும் இந்த பணியை ஆற்றுகிற நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. ஏன்னு சொன்னால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நான் அவர் வருகிற போது வழிகாட்டியாக இருப்பேன். எப்படி அம்மாவுக்கு வழிகாட்டியாக இருந்து பணியாற்றினோம், புரட்சித் தலைவர் புனித பயணத்தை மேற்கொள்கிறோம், அவரோடு இருந்து பணியாற்றினோம். 3வது தலைமுறையாக இருக்கிற
தமிழ்நாட்டுடைய வெற்றி கழகத்துடைய தலைவருடைய தலைமையில் அந்த பணிகளை நான் நிறைவேற்றுவேன். ஆகவே இளைஞர்களாக இருக்கிற நீங்கள் இங்கே வருகிற போது அத்தனை பேரையும் நான் பார்க்கிறேன். அத்தனையும் கருப்பு முடிகளாகத்தான் தலை இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் அசைத்தால் தமிழகம் அசையும். நீங்கள் நினைத்தால் தமிழக மக்களுக்கு பணியாற்ற முடியும். நீங்க எடுத்துக்காட்டி காலங்கள் எடுத்துடுறீங்களா? காலம் எடுத்துடும். நாளைக்கு வர போறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.